டாக்டர், நாங்க ராம இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? ராம் 2 நாள் இங்க இருக்கட்டுமே, இன்னும் கொஞ்சம் அவர் கியூர் ஆக வேண்டியது இருக்கு. இல்ல டாக்டர், நான் வீட்டுக்கு போகணும். நான் இங்க எத்தனை வருஷமா இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் வீட்டுக்கு போனாதான் எனக்கு ஒரு சேஞ்ச் கிடைச்ச மாதிரி இருக்கும். மென்டலி ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்படியா? சரி, நான் டிஸ்சார்ஜ் சம்மரி தரேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா நீங்க செக்கப்புக்கு வரணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டாக்டர். சரி. சீதா, அத்தை, ராம கூட்டிட்டு வா. அம்மா, யார் இவங்க? இவங்க எதுக்கு என்ன கூட்டு போகணும்? நான் வரமாட்டேன். என்ன கூட்டு போறதுக்கு வனிதா தான் வரணும். அண்ணா, நாங்களாம் இருக்கோம்ல, புறப்படுங்க. அண்ணி தான் உங்க கூட வருவாங்க. ரவி, யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட நான் எப்படி வர முடியும்? என்னங்க, இது என்ன தெரியுமா? நீங்க எனக்கு கட்டின தாலி. ஏய், வனிதா கழுத்துலயும் தாலி இருக்கு. அவளும் அந்த தாலியை காட்டினா, நீயும் பார்த்தல. அவ கழுத்துல தான் நான் தாலி கட்டினேன். இத நான் கட்டல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணி மனசு நோகுற மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணா. அப்ப எனக்கு மட்டும் மனசு இல்லையா? ஐயோ அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகணும்னு சொன்ன. டாக்டரும் போ சொல்லிட்டாரு இல்ல. பா, கிளம்பு, வீட்டுக்கு போலாம். எதுக்கு வீணா அடம் பிடிக்கிற? பெரியம்மா, வனிதா தானே என் பொண்டாட்டி. அவ தானே என்ன கூட்டிட்டு போகணும். இவ யாருன்னே தெரியல. இவ கூட போ போ போன்னு சொல்றீங்க. ராம், நான் கூப்பிடுறேன், ப்ளீஸ் வாங்க போலாம். இவளையே யாருன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வேற. அம்மா, இவ யாரு? அது தெரியாம தானே இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி வாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். மாட்டேன். வனிதா இல்லாம வீட்டுக்கு வந்தா அப்புறம் இவங்க கிட்ட உன்ன மாதிரி நானும் மாட்டிக்குவேன். வனிதா வந்தாதான் நான் இங்க இருந்து வருவேன். இல்லைன்னா வரவே மாட்டேன். எல்லாரும் போங்க. ராம், நான் உன்னோட அம்மா. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏமா கோவம்? உன் அம்மா கோவம் வந்தா என்ன செய்வேன்னு தெரியும்ல. சீதா தான் உன்னை இப்ப கூட்டிட்டு வருவா. சீதாவோட தான் நீ புறப்பட்டு வர. இப்ப போலாங்களா?